நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஜாஷ்வா டிவி சுரண்டை சார்பாகவும் தீர்க்க தரிசன தலைமுறை சர்வதேச ஊழியத்தின் சார்பாகவும் தேவ பிள்ளைகளே நாங்கள் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மாதத்துடைய கடைசி நாட்கள் 30 மே 30 வரைக்கும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார், நம்மளை போஷித்தார், நம்மளை நடத்தினார். வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நம்மளை நடத்த, இனிமேலும் நம்மை பாதுகாக்க, இனிமேலும் நம்மை பலப்படுத்த கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். நம்மை நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். பக்தன் சொல்லுகிறான், நான் இவ்வளவு தூரம் நடந்து வர நான் எம்மாத்திரம், என் குடும்பங்கள் எம்மாத்திரம், என் பிள்ளைகள் எம்மாத்திரம் அப்படின்று பக்தன் சொல்லுகிறதை நம் சத்திய வசனத்திலே கவனித்து பார்க்க முடிகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, போன வாரத்திலிருந்து ஆண்டவர் நம்ம கூட வித்தியாசமான முறையிலே அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதை பேசினாலும் அவர் வசனத்தின் மூலமாக தான் பேசுவார். கர்த்தர் வசனத்தை மீறி நம்மிடத்தில் எதையும் பேச மாட்டார். அவர் வசனத்தை மூலமாக அழகாக நமக்கு சகலவற்றையும் அவர் நிதானமாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வர வேண்டாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, திருப்பிக் கொள்ளலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், ஆமென், அழகான வசனத்தை பாருங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, செருபாபேல் என்கிறது ஒரு சாதாரண மனிதன், நம்மை போல பாடு நிறைந்தவன், நம்மை போல அழைக்கப்பட்டவன். செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், செருபாபேல் உனக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமாப்பா? எப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பலமோ பராக்கிரமமோ நம்மை தப்பிக்க வைக்காது. தேவனுடைய ஆவியானவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய எல்லைகளுக்குள்ளே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய பிஸ்னஸ்லே, நம்முடைய வியாபாரத்திலே, நம்முடைய வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே நம்மளை சாட்சி உள்ளவராக நிறுத்த வைக்க முடியும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ போன வாரத்தில் நாம் தியானித்தோம், ஆவியினாலே மாம்சத்தை ஜெயிக்க முடியும். இரண்டாவது திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளினின்றி அவன் சுமையும், உன் கழுத்திலிருந்து அவன் துக்கமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்கள், ஆவியானவராலே நுகம் முறிந்து போகும். சொல்லுங்கள், ஆவியானவராலே. சத்தமா சொல்லுங்கள், ஆவியானவராலே. இன்னும் சத்தமா சொல்லுங்கள், ஆவியானவராலே நுகம் முறிந்து போகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாத அநேக நுகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நுகம் 2 வகையான நுகம் இருக்கிறது. ஒன்று
கர்த்தர் நமக்கு கொடுக்கும் நுகம், நுகத்தை சுமந்து கொள்ளுங்கள் என்று. இன்னொன்று, உலகமும் பிசாசும் மாம்சமும் சேர்ந்து நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு தருகிற நுகம் ஒன்று இருக்கிறது. இந்த 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 நல்ல காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். நுகம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க காளை மாடுகளை பார்த்தா காளை மாடுகளுக்கு அந்த திமிலுக்கு மேலே போடப்பட்டிருக்கிற அந்த கட்டைக்கு பெயர் தான் நுகம். அந்த கட்டைக்கு பெயர் தான் நுகம். அந்த கட்டை அந்த காளை மாட்டின் மேலே இருக்கிறதுனால் இந்த காளை மாடு சுயமாக செயல்பட முடியாது. அந்த கட்டை இந்த காளை மாட்டுக்கு மேலே இருக்கிறபடியினால் இந்த காளை சுதந்திரமாக நடக்க முடியாது. ஏதோ ஒரு கட்டப்பட்ட நிலைமை. இதற்கு பேர் தான் நுகம். ஏதோ ஒரு காரியத்திற்கு கீழே அடிமைப்பட்டிருக்கிறது. மாடு நுகத்திற்கு கீழே இருப்பது ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலைமை, ஒரு அடிமையில் இருக்கிற, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்தில் இந்த ராத்திரி நேரத்தில் அமர்ந்திருக்கிற நாம் எல்லா வல்ல கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். நுகம், நுகம், காளை மாட்டிற்கு அந்த நுகத்தை போடுகிறது. இது ஒரு வகையான சுமை, இது ஒரு வகையான சுமை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல காரியத்தை நாம் சுமக்கிறோம், ஆனால் நுகம் இது ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்கிறது. ஆனால் நல்லா கவனிக்கணும், பாவ சுமை அல்லது எப்படிப்பட்ட வகையான சுமையாக கூட இது இருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தை குறித்தான ஒரு சுமையா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்தான ஒரு சுமையா இருக்கலாம், தொழிலை குறித்தான ஒரு சுமையா இருக்கலாம், பாவத்தை குறித்தான ஒரு சுமையாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்தான ஒரு சுமையா இருக்கலாம், கடன் என்கிற ஒரு சுமையா இருக்கலாம், பலவீனம் என்கிற ஒரு சுமையா இருக்கலாம், வியாதி என்கிற ஒரு சுமையா இருக்கலாம், போராட்டம் என்கிற ஒரு சுமையா இருக்கலாம். எத்தனை சுமையாக இருந்தாலும் சரி, அபிஷேகம் ஆவியானவர் உள்ளே வந்தால் ஒரு விடுதலையை உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியானவர். ஆவியானவர் எங்கே வருகிறாரோ அங்கே கட்டுகள் உடைக்கப்படுகிறது. அங்கு வேதம் சொல்லுகிறது, அந்நாளிலே நுகத்தடிகளை முறிப்பே. ஆண்டவர் நுகத்தடியை உடைப்பேன் கூட சொல்லல, நுகத்தடியை முறிப்பேன், நுகத்தடியை முறிப்பேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கரும்பு மிஷின் சாருக்குள்ள போகும்போது அது முறிப்பார்கள், முறிப்பார்கள். நல்லா கவனிக்கணும், முறிந்தவைகளை ஒட்ட முடியாது, ஆனால் உடைந்தவைகளை ஒட்ட முடியுமே தவிர முறிந்தவைகளை ஒட்ட முடியாது. இந்த நல்ல நாட்களிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தம் நீங்கள் ராத்திரி நேரத்தில் கேட்கலாம் அல்லது பகல் நேரத்தில் கேட்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அபிஷேகத்தினால் நுகம் முறியும், அபிஷேகத்தினால் நுகம் முறியும். அது எப்பேற்பட்ட சுமையா இருக்கலாம். நீங்களை பொங்கலை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல தம்பி, பராக்கிரமத்தினாலும் அல்ல தங்கச்சி, ஆவியானவராலே ஆகும். எது நுகம்? நுகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? லேவியராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம், லேவியராகமம் 26:13. லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து புறப்பணம் பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாயிராதபடி நான் உங்களை இந்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடியை முறித்தேன். அப்போ நுகத்தடினா என்ன? அடிமைத்தனம் ஒரு நுகம். சொல்லுங்க, அடிமைத்தனம் ஒரு நுகம். அடிமைத்தனம், அடிமைத்தனத்தை ரெண்டு வகையா பிரிக்கலாம். அடிமைத்தனத்தை, குடி பழக்கம் ஒரு அடிமைத்தனம், புகை பிடிப்பது ஒரு அடிமைத்தனம், பாக்கு போயிலைகளை போடுவது ஒரு அடிமைத்தனம், சினிமா ரசிகர்களுக்கு, சினிமா தலைவர்களுக்கு பின்பாக போய் ரசிகர்களாக இருப்பது ஒரு அடிமைத்தனம். இப்படி அந்த அடிமைத்தனத்தை நம்ம பிரிக்கலாம். ரெண்டாவது ஆவிக்குரிய அடிமைத்தனம். ஊழியக்காரங்களை அடிமையா வைக்கிறது ஒரு அடிமைத்தனம். ஊழியர்களை தெய்வமாக மாற்றுவது ஒரு அடிமைத்தனம்.
கர்த்தரை விட ஊழியக்காரனை பெருசா பார்க்கறது ஒரு அடிமைத்தனம். பாரம்பரியம், நாங்கள் சிஎஸ்ஐ, நாங்கள் ஆர்சி, நாங்கள் ஏஜி, நாங்கள் பெந்தெகோஸ்தே, நாங்கள் லுத்ரன், நாங்கள் ஏபி, நாங்கள் சிடி, இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம். ஆவிக்குரிய கிறிஸ்தவன் பாரம்பரியத்தில் இருக்க விரும்ப மாட்டான். அடிமைத்தனத்திற்குள்ள வந்துட்டோமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நாசமாகிறது தெரியுமா? அடிமைத்தனம் ஒரு பெரிய பேஸ்மெண்ட். அடிமைத்தனம் ஒரு பெரிய பேஸ்மெண்ட். அப்ப நுகத்தை என்ன சொல்றாங்க? நுகம் ஒரு அடிமைத்தனம். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம அடிமைப்பட்டுட்டோம். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களை பார்த்தா இந்த இந்த ஜேடிகே டிவி, இந்த ஏஞ்சல் டிவி பாருங்க, அவங்க அந்த அந்த ஜெபிக்க மாட்டாங்க. ஆனால் அதை பார்த்தாலே அவங்களுக்கு ஓகே அப்படின்னு ஆயிரும். இப்போ நம்முடைய காலத்தில் நம்ம யோசிக்கிறோம், எல்லாமே டிஜிட்டல் மயமாக மாறிட்டு. அப்போ நாம் ஜெபிக்கணும். இப்போ நீங்கள் இந்த டிவிகள்லாம் இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. நம்முடைய ஜாஷ்வா டிவி, இதோடைய முழு நோக்கமே இயேசுவை அறியாத புறஜாதிகளுடைய வீட்டுகளுக்குள்ளே கர்த்தருடைய இந்த வார்த்தை தொனிக்கப்படணும். இதுதான் ஜாஷ்வா டிவியுடைய இதே. உலகமெங்கும் நற்செய்தி, உலகமெங்கும் சுவிசேஷம். சரியா? இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம இதை பார்க்கிறோம். நிறைய பாடல்கள், இன்னிசை நேரம், நிறைய சத்தியம்ல, நிறைய சத்தியம், தீர்க்க தரிசன, தலைமுறை நேரம், அப்படி இப்படி நிறைய தெய்வ மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். இப்போ நீங்க தனி ஜெபமே பண்ணாம இப்படி உட்காந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிமைத்தனம். இந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஜெபிக்கும் போதோ, நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது செய்திகளை கேட்குறது உங்களுக்கு பலன். என்ற ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஜோம் பண்ணி 3-4 வருஷம் ஆகுது. அப்போ எப்படிம்மா? நான் இந்த டிவியில் செய்திலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய பலனாக இருக்குமா, அது ரொம்ப நல்லா இருக்க முடியும். இல்லை, நம்ம கொஞ்சம் தேவ சமூகத்தில் அமரணும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம கட்டப்பட்டு விட்டோம், ஏதோ ஒரு இடத்தில் நம்ம அடிமையாக்க விட்டோம். அது எந்த இடம் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எந்த இடத்துல நாம் விழுந்தோம்? எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எந்த நிலைமையில விழுந்தாய்? நீங்க கவனிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த டிவியிலிருந்து நீங்க எங்களுக்கு பணத்தை தாங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? இல்லை. அப்போ இந்த டிவியுடைய நோக்கம் எல்லாரும் இதை ஆசீர்வதிக்கப்படணும். பணத்தை செலவு பண்ணி தான் இந்த டிவி நடத்தப்படுகிறது. என்னைக்காவது ஒரு நாள் தாங்க விரும்பினால், விதைக்க விரும்பினால் தாங்க, வைங்க, கொடுங்க, இல்லை. அப்போ பண நோக்கத்திற்கு இது அல்ல. நல்லா கவனிக்கணும். பெதஸ்தா குலத்தில் 35 வருஷம் வியாதிப்பட்டிருக்கிற ஒரு மனிதன், இவன் தாயின் கற்பத்திலேருந்து வந்ததுலேருந்து ஒரு சப்பானியை போல இருக்கிறான். எத்தனை வருஷம் இருக்கிறான்? 38 வருஷம் பெதஸ்தாவில். இப்போ இயேசுவே இவனுக்கு முன்பாக வந்து நின்னவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, இவன் இயேசுகிட்ட சொல்றேன், நாங்கள் தூக்கி போய் விட ஒருத்தனும் இல்லைங்கிறான். இயேசு தானே அற்புதம் செய்கிறவர், இயேசு தானே தூதனை பரலோகத்திலிருந்து அனுப்பினவர். இயேசுவை வந்து நிற்கிறார். அவன் சொல்றான், பெதஸ்தாவுக்கு போனாதான் எனக்கு அற்புதம், தண்ணிக்குள்ளே குதிச்சாதான். ஆண்டவர் அந்த இடத்துல அந்த இதை உடைக்கிறார். நான் தான் அற்புதம் செய்ய முடியும், என்னை பார் அப்படின்னு. அப்போ 38 வருஷம் பெதஸ்தால் இருந்தவனுக்கு பெதஸ்தாவின் அடிமைத்தனம், பெதஸ்தா மேலே மட்டும்தான் அவனுடைய நோக்கம் இருக்கிறது. லிசன் டு மீ, நல்லா நம்ம கவனிக்கணும். அபிஷேகம் மட்டும்தான் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணும். அதான் லேவியராகமம் 26:13 சொல்லுகிறது, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஒரு காலத்தில் பாவத்தின் சுமையிலே குனிந்து இருந்தோம். சொன்னோம்ல, நுகம் என்று சொன்னால் சுமை. அப்போ என்ன சொல்கிறா? இவ்வளவு நாள் இப்படி தான் இருந்த, உன்னை நான் விடுதலை ஆக்க நிமிர்ந்து நடக்கிற.
அப்போ தேவ பிள்ளைகளே, நம்ம தேவ சமூகத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணும். என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணினது கர்த்தர், என் ஊழியத்தை நிமிர்த்தினது கர்த்தர், எங்கள் குடும்பத்தை நிறுத்தினது கர்த்தர், என் பிள்ளைகளை நிறுத்தினது கர்த்தர். அதான் ஆண்டவர் சொல்றா, எப்பா உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் தான் நம்மளை உயர்த்தி வைக்கிறார். இதை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் இந்த பகல் நேரத்திலையோ இந்த ராத்திரி நேரத்தில் கவனிங்க, எந்த நுகத்தில் நம்ம கெட்டப்பட்டு இருக்கிறோம்? விபச்சாரமா, வேசித்தனமா, பலவீனமா, அசுத்தமா, இச்சையா, ஓரினை சேர்க்கையா, கோபமா, மன்னிக்க முடியாத எண்ணமா, நான் என்கிற திமிரா, நான் என்கிற பெருமையா, நான் என்கிற அகங்காரமா, எனக்கு தெரியாதுங்கிற சுய திருப்தியா? எதில் லிசன், கவனிங்க, எதில் நம்ம சுமையாக வைத்திருக்கிறோம்? அது சுமையை மாற்ற முடியும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாவ பாரம், வேதனைகள் என்கிற பாரம், குடும்பம் என்கிற பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆவிக்குரிய இளைப்பாறுதல் தேவை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பயங்கரமான இந்த நுகங்கள் முறிக்கப்படணும்னா ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை, ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவை, ஆவியானுடைய பலன் நமக்கு தேவை, ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அப்போ இந்த நுகத்தை யோசிங்க, ஏன் என்னால் நிமிர்ந்து பரலோகத்தை பார்க்க முடியல? ஏதோ ஒரு நுகம். ஏன் என்னால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல? ஏதோ ஒரு நுகம். ஏன் என்னால் அடுத்த எல்லைகளுக்குள்ள போக முடியல? கொஞ்சம் கண்ணை மூடுங்களேன், கொஞ்சம் கையை உயர்த்துங்களேன். இப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லி கொஞ்சம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்களேன். ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வாங்கல. நீங்கள் எந்த இடத்துல கட்டப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்கள் எந்த இடத்துல சிக்கு கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் வெளிப்படுத்துவார். தம்பி கண்ணை மூடு, தங்கச்சி கண்ணை மூடு. நான் எந்த நுகத்தில் இருக்கிறேன்ப்பா? எதே மாதிரி ஒரு நுகம், அடிமைத்தனங்கிற நுகத்தில் இருக்கிற எந்த காரியத்துக்கு நான் அடிமைப்பட்டுட்டேன்? தூர சீத நார மான தீர கத்துராந்தல பிரகடக தூரிய தேர பந்தனா. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க, கண்ணீரோடு கூப்பிடுங்க, வேதனையோடு கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னை அறியாத ஏதோ ஒரு பாண்ட், ஏதோ ஒரு நுகம், ஏதோ ஒரு ஆண்டவரை சிறை இருப்பு கொள்ள நான் அமர்ந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட விசாரிங்க, எந்த இடத்திற்குள்ள நான் விழுந்துட்டு ஆண்டவரே, எந்த இடத்துல நான் கீழே கிடைக்கிற ஆண்டவரே எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேளுப்பா. கேளு தங்கச்சி, ஆண்டவரை உதவி பண்ணுவார், ஆண்டவரை உதவி பண்ணுவார். தகப்பனே, எந்த நுகத்தை எங்களுக்கு காமிச்சு கொடுங்க. அவர் நம்முடைய பாரங்களை சுமந்தார், அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், அவர் நம்முடைய நுகத்தை சுமந்தார். நீ ஏன் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய்? அபிஷேகம் வந்தாதான் நுகம் முறியும், அபிஷேகம் வந்தாதான் நுகம் உடையும், அபிஷேகம் வந்தாதான் தேவ மகிமை கடந்து வரும். அபிஷேகம் தேவை. அப்போ ஆவியானவர் நீங்க கேட்கணும். இது வரைக்கும் அபிஷேகம் பெறாத யாராவது இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா ஆவியானவர்கிட்ட கேட்கணும், இந்த நுகம் எனக்கு வேண்டாம், இந்த நுகம் எனக்கு வேண்டாம், இந்த நுகத்திலிருந்து நீ எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுங்க. நாடகம் பார்க்கிற நுகத்தில் இருக்கிற, கெட்ட வார்த்தை பேசுற நுகத்தில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், விபச்சாரங்கள், இப்படிப்பட்ட நிறைய நுகத்தில் இருக்கிற உதவி பண்ணுங்கன்னு கேட்டா அவர் அப்படியே இறங்கி வருவா. He is Ebenezer of God. நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவ, நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவ. இந்த நுகத்தை வெளியே சொல்ல முடியலையா? 4 சுவத்துக்குள்ள இந்த நுகத்தை நீங்க எடுக்க வச்சிருக்கீங்களா? கர்த்தருக்காக எழும்ப முடியலையா? கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியலையா? கர்த்தர்
கர்த்தருக்காக எதையும் செய்ய முடியலையா? கர்த்தருக்காக சுவிசேஷத்தை சொல்ல முடியலையா? ஏதோ ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நுகத்தை முறிக்க தேவத்தால முடியும், நுகத்தை உடைக்க தேவத்தால முடியும், நுகத்தை எரிக்க தேவத்தால முடியும். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ஒரு தேவ பிள்ளைக்குள்ள அபிஷேகம் வருதுன்னு சொன்னா கட்டுகள் உடையும், நுகம் உடையும், சும்மா உடையும், பாரம் உடையும். அதுக்கு தான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுறோம், அதுக்கு தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுகிறோம். ஆவியினாலே நுகத்தடிகள் முறிக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் மந்திரவாதம் பண்ணலாம், எத்தனை பேர் பில்லி சூனியம் பண்ணலாம், எத்தனை பேர் ஏவல் கட்டுக்கள் வைத்திருக்கலாம். பயப்படாதீர்கள், ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. எமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அந்த ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போகும். நாம் எப்போ விழுந்து போவோம் என்று சொல்லி சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் பண்ணப்படுகிற அந்த பூஜைகள் வல்லமைகள் எல்லாம் நாசம் மன்னமாய் போகும். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர், நமக்குள் இருக்கிற வல்லமை பெரியது, நமக்குள் இருக்கிற அழைப்பு பெரியது, நமக்குள் இருக்கிற அக்கினி பெரியது. ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. இதோ சர்ப்பத்தையும் தேளையும் மிதிக்க சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன். ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். வாலிப தம்பி, கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த அனுமதிக்க மாட்டார். வாலிப தங்கச்சி, கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் உன் எல்லைகளை கட்டாயமாய் ஆசீர்வதிப்பார். உன் எல்லைக்குள்ளே மகிமையை தருவார், உன் எல்லைக்குள்ளே கிருபைகளை தருவார், உன் எல்லைக்குள்ளே வல்லமையை தருவார், உன் எல்லைகளுக்குள்ளே அசைவை தருவார், உன் எல்லைகளை அடையாளப்படுத்துவார். உதிக்கிற உன் வெளிச்சத்தெடுத்திருக்க ஜாதிகளை கடந்து வர பண்ணுவார். வெளிச்சம் உதிக்கணுமா? நுகம் உடையணும். அந்த நுகத்தோடு இருக்கக்கூடாது, நுகத்தோடு ஊழியத்தை செய்ய முடியாது, நுகத்தோடு அந்நிய பாஷை பேச முடியாது, நுகத்தோடு பிசாசை துரத்த முடியாது. அபிஷேகம் வந்தா நுகம் உடையும். சினிமா படம் என்கிற நுகத்தில் அமர்ந்திருக்கிறியா? இந்த பகல் நேரத்தில், இந்த ராத்திரி நேரத்தில், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த நல்ல நேரத்தில் இருந்தாலும் சரி, தேவன் இறங்கி வருவா. நுகம் உடையும். உன் நுகம் உடைக்கப்பட்டால் உன்னை கொண்டு அநேகருடைய நுகத்தை கர்த்தர் உடைப்பார். உன் கட்டு அறுக்கப்பட்டால் உன்னை கொண்டு அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். உன்னை நிமிர்ந்து நடக்கப்பட்ட தேவன் திட்டமைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள், அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள், அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் தலை குனிந்து இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உன்னை நடக்க பண்ணின. எப்படி நடக்க பண்ணின? நிமிர்ந்து நடக்க பண்ணின. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண கர்த்தர் ஆயத்தம். Praise the Lord. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண. நுகங்கள் முறியும், கட்டுக்கள் அறுகும். அபிஷேகத்தினால் ஒரு நாள் அபிஷேகத்தை பெற்று விட்டுறக்கூடாது. தீமோத்தேயுவே, அதை அனல் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், அனல் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். உனக்குள் இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடுங்க. மனசுக்குள்ள அப்படியே உங்களை நீங்க பாருங்க. எங்கெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறோம், அப்படியே உங்கள் இருதயத்தை பாருங்க, உங்கள் சரீரத்தை பாருங்க, உங்கள் கைகள் கால்கள் அப்படியே கண்ணை மூடி அப்படியே பாருங்க. எங்கே கட்டப்பட்டு இருக்கிறோம்? துக்கா பாந்தாரா லூஷ்ட் அல்லே காத்தூரி ஆமா அல்லா ஒரு அக்காவு சத்தியாஸ். எங்கே நீ கட்டப்பட்டு இருக்கிறாய்? எதை நீ சுமக்கிறாய்? உன் முதுகுக்கு மேலே பார், எதை சுமக்கிறாய்? ஓ லா பாபா பாபா ரபா லா பாபூலா லா 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 சீயா பாபா ஆ கோரோலோ மோசே தூருலோ லோ தோரி கமாமுலோஸ் லெதோரை காத்தோரா மாகந்தலாபாஸ். எந்த இடத்துல நீ கட்டப்பட்டு விட்டாய்? எந்த இடத்துல சுமக்கிறாய்? நீ சிலுவையை சுமக்கணுமே தவிர நுகத்தை சுமக்க கூடாது. ஓ, நீ அவருடைய
நுகத்தை சுமக்கணுமே தவிர பாவம், விபச்சாரம், வேசித்தனமிகிற நுகத்தை நீ சுமக்க கூடாது. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கண்ணை மூடி கூப்பிடுங்க. கிருபை வெளிப்படணுமே, கிருபை வெளிப்படணுமே. வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும். நல்லா கண்ணை மூடி கூப்பிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கண்ணை மூடி ஜோமடுங்க. உடலா கபாந்தலா தரா தரா பலா தராபு ஷடலா தூரா பந்தலா பா உடகபா. ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து ஜனங்கள் ஏறத்தாழ பல ஆண்டுகள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், எகிப்திலிருந்து ஒரு வெளியே கொண்டு வந்து உன் நுகத்தை முறித்தது நான் தானே. அப்போ நுகம்ங்கிறது ஒரு அடிமைத்தனம். ஊழியத்துக்கு அடிமையா இருக்கிறோமா? ஊழியக்காரனுக்கு அடிமையா இருக்கிறோமா? ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அடிமையா இருக்கிறோமா? நண்பர்களையோ ஊழியக்காரர்களையோ விக்கிரகமா மாத்திரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நுகம் எனக்குள்ள இருந்தது நான் பரலோகத்திற்குள்ள போக முடியாது. நான் நுகத்தை சுமக்க வேண்டிய ஆட்கள் அல்ல. தேவனுடைய நுகத்தை சுமக்கணும். பாவ நுகம் அல்ல, உலகத்தில் நுகம் அல்ல. தாடா மாந்தர் காட தூரி அந்த ரோல பந்தலா ஷாதல பத கபல கபந்தல கபடட தப கபந்தலாந்தர பிராதனா தீ அந்தலபா. வாலிப தம்பி, யோசிச்சு பாரு, எந்த இடத்துல நீ விழுந்து கொண்டிருக்கிறார். வாலிப தங்கச்சி, நீ யோசிச்சு பாரு. இந்த பகல் நேரத்திலேயோ அல்லது சத்தத்தை கேட்கிற ராத்திரி நேரத்திலேயோ ஆண்டவர் தம்முடைய வல்லமையை உனக்குள்ள பொழிந்தரல் ஆயத்தமா இருக்கிறார். உனக்குள்ள ஆவியானவர் வர ஆயத்தமா இருக்கிறார். ஆர் யூ ரெடி? பத்தோ மத்தோ ரோட்டோ லோ சோட்டோ லோ கபூலியா அல் கத்தோர கேமல் கல்துரியா தேராவா சந்தலபா துரந்தலபா. தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அருமையான வாலிப தம்பிக்காக, என் தங்கச்சிக்காக, அம்மா அப்பாவுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் எந்த நுகத்தில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த நுகங்கள் உடைவதாக, அந்த நுகங்கள் முறிவதாக, அந்த கட்டுகள் நொறிவதாக. நாங்க இயேசுவை சுமக்கணும், கழுதையா மாறணும். இயேசுவை சுமக்கிற கழுதையா மாறணும். மலோரா கே மரோலியா ஆலத்தார பந்தலபா தோலத்தர சத்தலபா யூரியஸ். அந்த நுகத்தை முறிக்கட்டும். வலது கரத்தை எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ மனிதர்களாக இருக்கலாம், தேவ மனுஷிகளாக இருக்கலாம். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அம்மா அப்பா, அண்ணா அக்கா, தாத்தா பாட்டி, கையை உயர்த்துங்க. நுகத்தோடு வாழக்கூடாது, உடைங்கன்னு சொல்லுங்க. கத்தேரஸ் நுகத்தோடு வாழக்கூடாது. அந்த நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். பா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தம்பிமார், என் தங்கச்சிமாருக்கெல்லாம் ஜெபிக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன தலைமுறை நேரம் வாலிப பிள்ளைகளுக்கு உண்டானதானப்பா. என் பிள்ளைங்களுக்குள் இருக்கிற நுகம்லாம் உடையட்டும்பா. இந்த ஜூன் 1 ஸ்கூல் காலேஜுக்கு போகும்போது நுகங்கள் உடைக்கப்பட்டவர்களாய் விடுதலையோடு அவர்கள் ஆராதனைக்கு செல்ல ஆவியானவர், பள்ளிக்கு செல்ல ஆவியானவர் பிள்ளைகளுக்கு தயவாய் அனுக்கிரகம் பண்ணி தரும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எக்ஸாம் ரிசல்ட் முடிஞ்சு எந்த காலேஜுக்கு போகலாம், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், கவுன்சிலிங்காக எல்லாத்துக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. உடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்யட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் தேவனுடைய கரம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு இருக்கும்படியான ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, பள்ளி கல்லூரியை ரீஓப்பன் பண்ணும்போது நான் நுகம் இல்லாமல் போகணும்ப்பா. நான் அநேக நுகத்தடிகளை உடைக்கணும்ப்பா, அநேகருடைய கட்டுக்களை உடைக்கணும்ப்பா. ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆன்லைனில் யூடியூப்பில் பார்க்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த எல்லைகளுக்குள்ளே தேவ கிருபைகள் உண்டாகட்டும். ஜாஷ்வா டிவியை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. குடும்பங்கள், பேர பிள்ளைகள், அண்ணன்மார்கள், அக்காமார்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அம்மாமார், எல்லா அப்பா அம்மார் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த சத்தத்தை கேட்கறவருடைய வாழ்க்கையில் கண்ணீர் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், நுகம் உட்டேட்டும் இயேசுவின் நாமத்தில் டைந்து போகட்டும். இப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஏதோ ஒரு சுமை தான் நம்மளை கட்டி போடுகிறது.
அந்த சுமையிலிருந்து இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். தொடர்ந்து தேவ பிரசனத்தில் முன்னேறுங்கள், தொடர்ந்து தேவ மகிமையிலே முன்னேறுங்கள். கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். தொடர்ந்து நீங்கள் ஜாஷ்வா டிவிக்காகவும் தீர்க்க தரிசன தலைமுறை சர்வதேச ஊழியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்களும் எங்களுக்கு நினைவு வரும்போதெல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஜெபத்தோடு எடுத்து உங்களுக்காக வழங்கப்படுகிறது. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அடுத்த வாரம் நாம் சந்திக்கலாம். அவர் முந்திக் கொண்டால் பரலோகத்தை நாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய ஈவும் அவருடைய அளவற்ற கிருபையும் இரக்கம் உங்களோடு கூட இருப்பதாக. மாரநாதா இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.